விரிவாக பார்த்து வருகிறோம். ஈரான் இஸ்ரேலில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது. தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் மற்றும் இஸ்ரேலில் போர் நடந்து வரக்கூடிய சூழலில் தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேலில் வாழும் தமிழர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது தமிழக அரசு. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையே 9வது நாளாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போர் காரணமாக அந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை அங்குள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். இந்த சூழலில் ஈரான் நாட்டிலிருந்து இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக இந்தியர்கள் தாயகம் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களின் தமிழகத்தை சார்ந்தவர்கள் கண்டுபிடித்து தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறது. மேலும் அங்குள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்ய தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் உதவி எண்களும் மின்னஞ்சல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழக அரசின் சென்னையில் இருக்கக்கூடிய அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய 24 மணி நேரமும் கட்டணமில்லா உதவி எண்களையும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தங்கள் பகுதியில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிடப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறும் அங்கு உள்ள தமிழர்களை தமிழக அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்வதற்கும் ஈரானில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்வதற்கும் தனித்தனியாக உதவி எண்களும் மின்னஞ்சல்களும் தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 9வது நாளாக ஈரான் இடையே போர் பதற்றம் நிலை நீடித்து வரக்கூடிய சூழல்ல அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாப்பாக அனைத்து தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.